ஸதகல்லாஹுல் அலீயுல் அஸீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாவுங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் கற்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு ஜும்ஆவிலும் ஞாபகம் ஊட்டப்படுகிறது, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திருப்பி திருப்பி சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. குர்ஆனும் பல நூறு ஆயத்துக்களினூடாக இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சி வாழுங்கள், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ். இப்படியாக குர்ஆனுடைய பல நூறு ஆயத்துக்களினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறார். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். எங்களை அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை. அப்ப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நாங்கள் உங்களை வீணாக படைத்தோம் என்று சொல்லி? நான் வீணாக படைப்பதற்கு படைத்தவன் வீணானவன் அல்ல, அவன் உயர்வானவன். உயர்வானவர்களை தான் படைத்திருக்கிறான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை, ஆதமுடைய குழந்தைகளை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, படைத்தவன் சொல்லுகிறான், உங்களை நான் வீணாக படைக்கவில்லை, ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கின்றேன். இந்த உலகத்தை உங்களுக்காக படைத்திருக்கின்றான். நீங்கள் உலகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அத்துன்யா ஹுலிகத் லக்கும், இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் எங்களுக்காக படைக்கப்பட்டவை. எதை எடுத்துக் கொண்டாலும் அதனுடைய லாபம் எங்களுக்கு தான். அதை நாங்கள் தான் அனுபவிக்கின்றோம், நாங்கள் தான் பாதிக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தை உலகத்திற்குரிய அனைத்து எங்களுக்குரியது. ஆனால் அல்லாஹ் எங்களை படைத்ததற்காக இந்த உலகத்தில் நான் ஏன் வாழுகிறேன்? ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கால அளவு வாழ்நாளை தந்து இந்த உலகத்தில் சில பொறுப்புகளை அல்லாஹ் தந்து என்னை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கின்றான். எதற்காக வேண்டி நான் வாழுகின்றேன்? என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் பேருக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. வாழ்ந்த வாழ்நாளையே வரலாறாக மாற்றிவிட்டார். அவருடைய வாழ்நாள் அது வரலாறு. சில மனிதர், அநேகமான மனிதனுடைய வாழ்நாள் எப்படி தெரியுமா? உலாஇக கல் அன்ஆம். அவருடைய வாழ்நாள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது ஆடு மாடுகளை போன்ற வாழ்க்கை. சென்ற ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் எங்கள் ஊரில் இத்தனை மாடு அறுக்கப்பட்டது என்று சொல்லுவது போன்று எங்கள் ஊரில் இத்தனை பேர் மௌத்தாக இருக்கிறாங்க. மிருகமாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாகின்ற, மிருகமாக வாழ்ந்துவிட்டு தன்னை அர்ப்பணித்து குர்பானுக்காக அறுக்கப்பட்ட மாடுகளுடைய வரலாறை படித்து பாருங்கள், பார்ப்போம். கடைசியாக எண்ணிக்கை தான் மிச்சம். மனிதனுடைய வாழ்க்கை அப்படி இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி வாழ்ந்து மரணிக்க கூடாது. ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டும், யாருக்கோ ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட பொறுப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்தி. உலகத்தினுடைய ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. எங்கட கையில் இருக்கிறது டிவில ரிமோட் கண்ட்ரோல், ஃபேன் ரிமோட் கண்ட்ரோல், இப்படிப்பட்ட ஒரு சில வஸ்துக்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் எங்கட கையில் இருக்கிறது.
ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமி அவைகள் அனைத்துடைய ரிமோட் கண்ட்ரோல் என்ற கையில் இருக்கு. இதை நிர்வகிப்பவன் நான். என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. يفعل ما يشاء يختار ما يشاء وتذل من تشاء وتعز من تشاء. நான் ஓதிக்கொண்டே போறோம். அவன் விரும்பிய பிரகாரம், அவன் விரும்பிய பிரகாரம், அவன் விரும்பின பிரகாரம். சுப்ஹானல்லாஹ். அனைத்தும் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம். எந்த அளவுக்கு என்றால் வமா தஷாஉன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல் உங்களால் நாடவும் முடியாது. நானும் நீங்களும் நாடுவதற்கு கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். எங்க எல்லாருக்கும் என்ன விருப்பம்? தக்பீர் கட்டிவிட்டா உலகத்தையே மறந்து விட வேண்டும். அக்மி ஸலாத்த லிذிக்ரி, அல்லாஹ்வுடைய தியானத்திலேயே தொழுது முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மேலெண்ணம். அப்படிப்பட்ட தொழுகை எங்களுக்கு நசீபாக வேண்டும். தக்பீர் கட்ட வேண்டும், அனைத்தையும் மறந்த நிலையில் சலாம் கொடுக்கும் வரைக்கும் உலகத்தையே மறந்து விட வேண்டும். அப்படி தொழ வேண்டும் ஆசைப்படுகின்றோம். ஆனா எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், நீங்க நினைத்ததற்கு கிடைக்க மாட்டாது. நீங்க முறையாக தொழ வேண்டும் என்று நினைத்து வச்சாலும் என்னுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்க மாட்டாது. நீங்க நினைக்கிறீங்க சில விடயங்களை மறந்து விட வேண்டும், சில விடயங்களை மறந்து விட வேண்டும், ஞாபகத்துக்கு வரவே கூடாது. கடந்த காலங்களில் நடந்த சில பாவங்கள், கடந்த காலங்களில் நடந்த சில கசப்பான நிகழ்வுகள், கடந்த காலங்களில் நடந்த குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சில தகராறுகள், இவைகளை மறந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனா மறந்துவிட முடியாமல் இருக்கிறது. ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது. மிக கஷ்டப்பட்டு குர்ஆனை பாடமாக்கினோம், திருப்பி திருப்பி ஓதினோம், கஷ்டப்பட்டு பாடமாக்கி பாடம் கொடுத்து விட்டோம். ஆனா 2 நாள் ஓதாவிட்டால் மறந்து போய்விடுகிறது. குர்ஆன் மறந்து விடுகிறது, ஹதீஸ்களை பாடமாக்கி மறந்து விடுகின்றோம், நல்லவைகளை மறந்து விடுகின்றோம், தவறுகள் பாவங்கள் ஞாபகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வமா தஷாஉன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒன்று மட்டும்தான் இந்த பூமிக்கு மேல் செல்லுபடியாகும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், எனவே நல்லவைகளை செய்து கொண்டிருங்கள். இன்னா குன்னா நஸ்தன்சிஹு. குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான், கணக்கு பிள்ளை கணக்கு செய்வது போன்று, பதிவு செய்யக்கூடியவன் பதிவு செய்வது போன்று எங்களுடைய மலக்குமார்கள் உங்களுடைய வாழ்நாளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய அத்துணை வகையான ஆக்ஷன்ஸ், பார்வை, கேள்வி, கதை, இவைகள் அனைத்தும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பதிவு செய்கின்றோம். நீங்க மொழியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியும் அது காத்து, வாயினால் வரக்கூடிய வார்த்தைகள் காத்து. அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த காத்தை கூட பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். நீங்க எதை மொழிந்தாலும் சரி, நல்லதாக இருந்தால் நல்லவர் பதிவு செய்வார், நல்லதுக்கு நல்லவைகளை கொண்டு சாட்டப்பட்ட அந்த வழக்கு பதிவு செய்வார்கள். பாவமானதாக இருந்தால் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட வழக்கு அதை செய்து முடிப்பார்கள். அவர்கள் எங்களுடைய வாயினால் வரக்கூடிய வார்த்தைகளை எடுத்து பதிவு செய்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். يحسبونه هينا وهو عند الله عظيم. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, வாயினால் கொட்டக்கூடிய வார்த்தைகளை, வாயினால் மொழியக்கூடிய வார்த்தைகளை நீங்க நினைக்கிறீங்க அற்பமானதாக கருதுறீங்க. அற்பமான ஒன்றுமில்லையே, 2 வார்த்தைகள் தானே சொன்னேன். நான் என்ன ஜினா செய்துட்டேனா, களவெடுத்து விட்டேனா, மாறு செய்து விட்டேனா, வட்டி வாங்கி விட்டேனா? நான் அப்படிப்பட்ட எந்த பாவமும் நான் செய்ய இல்லை. ஒருவரை பற்றி சும்மா 2 வார்த்தை தான் பேசிவிட்டேன். ஒருவர் பேசுவதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன், ஆமதித்த நிலையில் கேட்டுக் கொண்டிருந்தேன். நான் பெரிய பாவங்கள் ஒன்றும் வாழ்க்கையில் செஞ்சில்லை. என்ற வாயினால் வந்த 2 வார்த்தைகள் தவறாக வந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், சூரத்துன் நூர்ல, யஹ்சபூனஹு ஹய்யினன்
உங்களோட வாயினால் கொட்டக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் அற்பமாக பார்க்கிறீங்களா, லேசாக பார்க்கிறீங்களா? என்ன அதற்கு அதை கொண்டு நீங்கள் பிடிக்கப்பட மாட்டீர்களா? அதனால் உங்களுக்கு சோதனைகள் வரமாட்டாதா? அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பிரமாண்டமானது. அதை கொண்டு நீங்க நரகம் போக வேண்டி வரும், அதை கொண்டு நீங்க சொர்க்கம் போக வேண்டி வரும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களை வீணாக படைக்கவில்லை. எங்களை படைத்து எங்களுடைய வாழ்க்கையை முன்னிட்ட வாழ்க்கையை அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் கியாமத்தில் சொல்லப்படும் நாங்கள் எல்லாரும் சொல்றது பாடசாலைகள்ல மதரசாக்கள்ல சொல்லுவோம், கல்வி ஆண்டு ஆரம்பிக்கப்படும் பொழுதெல்லாம் இஸ்லாம், தீனுல் இஸ்லாம், சங்கையான குர்ஆன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை கல்வியின் பக்கமாக எங்களை வழிகாட்டி இருக்கிறது. படியுங்கள் 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 என்று சொல்லி இக்ரா இக்ரா என்றுதான் குர்ஆனுடைய முதலாவது திருவசனம் இறங்கப்பட்டது என்று சொல்லி எல்லாம் நாங்கள் மக்களுக்கு விளக்கம் சொல்லுவோம். ஆனால் இக்ரா என்று மட்டும் இறங்கவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். அப்படி யாராவது சொன்னால் அவர் தவறு செய்து கொண்டார். இக்ரா என்று சொல்லுவது மட்டும் இறங்கவில்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அதுதான் ஒரு ஆயத்து. ஒரு ஆயத்தினுடைய ஒரு துண்டை மட்டும் எடுத்து விளக்கம் சொல்லக்கூடாது. படியுங்கள், ஓதுங்கள், வாசியுங்கள் என்று மட்டும் குர்ஆன் சொல்லவில்லை. குர்ஆன் என்ன சொல்லுவது தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை சொல்லி ஆரம்பிப்பாயாக, படிப்பீராக. அல்லாஹ்வை மறந்த நிலையில் படிக்க முடியாது. படைத்தவனை மறந்தவனாக கல்வி கற்க முடியாது. படைத்தவனை மறந்த நிலையில் உலகத்தில் எந்த கல்வியும் கற்பிக்கப்பட்டால் அது கல்வியாக கருதப்பட மாட்டார். குர்ஆனுடைய ஆரம்ப ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், இக்ரா என்று சொல்லவில்லை, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை ஓதி சொல்லிக் கொண்டே படிப்பீராக. என்னை படைத்தவன் ஒருவர் இருக்கிறான், என்னை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய கையில தான் இந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறது. என்னுடைய ஹயாத், என்னுடைய மௌத் அவனுடைய கையில தான் இருக்கிறது. குல் யதவஃபாக்கும், நீங்க யாரும் மௌத்தாக மாட்டீங்க. நானும் மௌத்தாக விருப்பம் இல்லை, நீங்கள் மௌத்தாக விருப்பம் இல்லை, நாங்க யாருமே மௌத்தாக விருப்பம் இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, நபியே நாயகமே மக்களுக்கு சொல்லுங்கள், மக்களே நீங்கள் மௌத்தாக மாட்டீர்கள், எங்களுடைய மலக்கு உங்களை மௌத்தாக்கி விடுவார். குல், நபியே நாயகமே சொல்லுங்க, யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி முக்கில பிக்கும், உங்களுக்கென்று சாட்டப்பட்ட, உங்களுக்கென்று பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்ட அந்த மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உங்களை மௌத்தாக்கி விடுவார். லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன், கொஞ்ச நேரம் கூட அங்கிட்டாக மாட்டாது. குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட விதத்தில் உங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு விடும். நீங்க மௌத்தாக மாட்டீங்க. உங்களுடைய மௌத்து கூட உங்க கையில இல்ல. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறோம். அல்லாஹ் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன இக்ரா, படியுங்கள், ஓதுங்கள், வாசியுங்கள், கற்று நல்லவர்களாக மாறுங்கள். அதே மாதிரி மீண்டும் சொல்கிறான், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், உங்களுடைய ரப்பு சங்கையானவன், உங்களுடைய ரப்பு மகத்துவமானவன், அவருடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள் என்று குர்ஆனுடைய ஆரம்பத்தில் சொன்னார். இது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக படிக்கிற பாடம். இன்னும் ஒன்றையும் புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆன்ல இன்னும் ஒரு இக்ராம் இருக்கிறது. குர்ஆன்ல இன்னும் ஒரு இக்ராம் இருக்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், குர்ஆனுடைய ஆரம்ப ஆயத்து. இன்னும் ஒரு ஆயத்து இருக்கிறது, அல்லாஹ் அங்கேயும் இக்ரா என்று சொல்லுவார். உலகத்தில் சொன்னது என்னுடைய வேதத்தை படி என்பதாக. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய வஹ்யை படியுங்கள், அல்லாஹ் சொல்லி தந்தவைகளை படியுங்கள், கால அல்லாஹ் என்று படியுங்கள், கால ரசூல் என்று படியுங்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லக்கூடிய விஞ்ஞானம், குர்ஆன் சொல்லக்கூடிய கணிதம், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமானது. எந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கல்விகளையும் கலைகளையும் குர்ஆன் கலைத்திருக்கிறது, குர்ஆன் பேசி இருக்கிறது.
இவைகளை படியுங்கள், படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ்வை மறந்ததையும் படிக்க வேண்டாம். இதே இக்ரா என்பது இன்னும் ஒருக்க சொல்லப்படும். அது எங்க தெரியுமா? நாளை கியாமத்துடைய நாளையில். உலகத்தில் சொன்னது அல்லாஹ்வுடைய வேதத்தை படியுங்கள். நாளை கியாமத்தில் சொல்லப்படும் இக்ரா கிதாபக், உன்னுடைய புத்தகத்தை நீ படித்து பாரு. உலகத்தில் படித்தது அல்லாஹ்வுடைய புத்தகத்தை, அல்லாஹ்வுடைய வேத நூலை படித்தோம், குர்ஆனை படித்தோம், ஹதீஸை படித்தோம். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் படிக்கப்பட்டதை புத்தகங்களை படித்தோம், கல்வி ஞானத்தை கற்றுக்கொண்டோம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் மீண்டும் சொல்லுவார், இக்ரா, படியுங்கள், வாசியுங்கள், நிறைவாசியுங்கள். குர்ஆனையா, ஹதீஸுடைய கிதாபுகளையா? இல்ல. அங்க சொல்லப்படும் இக்ரா கிதாபக், ஓண்ட டயரியை நீ வாசித்து பாரு. ஓண்ட டயரியை நீ வாசித்து பாரு. கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா. இன்றைக்கு உனக்கு யாருமே சாட்சி சொல்ல தேவையில்லை. உன்னை பத்தி இன்னொருவர் ஜட்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. நீங்க நல்லவனா கெட்டவனா என்று மூன்றாவது ஒருவர் வந்து நீங்க நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ உங்களுக்கு சாட்சி சொல்ல தேவையில்லை. இக்ரா கிதாபக், ஓட கிதாபை, ஓட டயரியை வாசித்து பாருங்க. பிறந்தது தொட்டு மௌத்து வரைக்கும், மௌத்தானதுக்கு பிறகுள்ளவைகளும் இருக்கிறாங்க. நம்ம மௌத்தானதுக்கு பிறகு எங்களுக்கு வர வேண்டியவைகள் வந்து கொண்டே இருக்கும். நல்லது நல்லதாக இருந்தால் வரும், கெட்டது கெட்டதாக வந்து சேரும். இவைகள் வந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் மட்டுமல்ல இக்ரா, நாளை கியாமத்திலேயும் இக்ரா என்பது காத்துக் கொண்டிருக்கிறது. வித்தியாசம், உலகத்தில் அல்லாஹ்வுடைய வேதனுடைய படி என்று சொன்ன அல்லாஹ் நாளை கியாமத்தில் சொல்வார், உன்னுடைய டயரியை நீ படிச்சு பாரு. அதுல என்ன இருக்குது? وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا اقْرَأْ كِتَابَكَ كَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. இன்றைக்கு நான் உனக்கு போதும், ஓண்ட டயரியை நீ வாசித்து பாரு. அன்றைக்கு எப்படி இருக்கும்? அன்றைக்கு நாள் எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் யோசிக்க பார்ப்போம். எந்த கிதாபுல, எந்த டயரியில் என்ன எழுதப்பட்டிருக்கு? இன்றைக்கு எத்தனை சலவாத்து சொன்னோம்? இன்றைய நாளுடைய சுபஹு தொழுகை எப்படி எழுதப்பட்டிருக்கும்? இன்றைய நாளுடைய குர்ஆனுடைய திலாவத் எங்க எழுதப்பட்டிருக்குது? இன்றைக்கு நாள் எத்தனை முஸ்லிமை நான் சந்தித்தேன், எத்தனை முஸ்லிமுக்கு சலாம் சொல்லி இருக்கின்றேன். மக்கள் ஒரு விடயத்தை தவறாக புரிந்திருக்கிறார்கள். அந்த தவறாக புரிந்து அவர்கள் பெருமிதமும் கொள்கிறார்கள். நாங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி மக்கள் சந்தோஷப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் நான் பாவம் செய்யாதவன் என்று தனக்குத்தானே அவர்கள் தன்னைத்தானே அவர்கள் புகழ்ந்து விடுகிறார்கள். பாவம் உண்டா என்ன சொல்லுவாங்க? பாவம் என்பது பாவம் என்று நாங்கள் நினைக்கக்கூடியவைகளை செய்வது மட்டுமல்ல பாவம். ஏவப்பட்டவைகளை விடுவதும் பாவம். ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை சந்தித்தால் சலாம் சொல்ல வேண்டும், அதை விடுவது பாவம். ஒரு முஸ்லிமை கண்டால் புன்னகை புகுக்க வேண்டும், அதை விடுவது பாவம். ஒரு விடயத்தை நாளைக்கு நான் செய்வேன் என்று சொல்லுவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்பதை விடுவது பாவம். வட்டியை பாவம் என்று நினைத்த, ஜினாவை பாவம் என்று கருதிய, தொழுகையை விடுவதை பாவம் என்று விளங்கி வைத்த சமூகம், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட விடயங்களை சமூக வாழ்வில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லிக் கொள்வது, இன்ஷா அல்லாஹ் சொல்லுவது, மாஷா அல்லாஹ் சொல்லுவது, இவைகளை விடுவதை யார் பாவம் என்று கருதினார்கள்? குர்ஆன் சொல்லுகிறது. சூரத்துல் கஹ்ஃபுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவதை மறக்கடிக்க செய்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்லுவதை அல்லாஹ் மறக்கடிக்க செய்து விட்டார். நாளைக்கு இதற்குரிய பதிலை சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவதை மறந்து விட்டார்கள். நடந்தது என்ன?
வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இந்த வஹீனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 15 தினங்களாக எந்த தொடர்பும் கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து போய் கொண்டிருந்தார்கள், வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டார்கள். வானத்துக்கு பூமிக்கு இடையில் இந்த வஹீனுடைய உறவு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா அன் யஷா அல்லாஹ். நபியே நாயகமே, இதற்கு பிறகு நீங்க யாருக்காவது நாளைக்கு இதை செய்வேன் என்று ப்ராமிஸ் பண்ணுவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவதை சேர்த்துக் கொள்ளாமல் சொல்ல வேண்டாம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய டெய்லி டயரி எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய புத்தகம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த புத்தகத்தில் இந்த கையில் எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனை பொய் எழுதப்பட்டிருக்கும், எத்தனை சலவாத் எழுதப்பட்டிருக்கும், எத்தனை ஜிக்ர் எழுதப்பட்டிருக்கும், இன்றைய நாளுடைய சூரத்துல் கஹஃப் எழுதப்பட்டிருக்குமா, இன்றைய நாள் என்னுடைய தாய் தகப்பனை பார்த்து சிரித்ததாக எழுதப்பட்டிருக்குமா, இன்றைய நாள் குறைந்தபட்சம் என்னுடைய தாய் தகப்பனுக்காக இருக்கிற வேண்டி ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று துஆ செஞ்சதாக எழுதப்பட்டிருக்குமா? ஒவ்வொருவரும் யோசியுங்கள், இந்த கிதாபை நான் வாசிக்க வேண்டும். இக்ரா கிதாபக், உன் டயரியை நீ வாசித்து பாரு. 65 வருடம் வாழ்ந்திருக்கிறாய் என்றால் 65 வருடத்துடைய டயரி கையில் கொடுக்கப்படும், வாசித்து பாரு. இதுல என்ன இருக்குது? இதுல என்ன இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த டயரியை நல்லதாக்கி வைப்பானாக, ஹைர்கள் நிறைந்ததாக்கி வைப்பானாக, நலவுகள் நிறைந்ததாக்கி வைப்பானாக, அந்த நாளை நல்ல நாளாக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு முக்கியமான விடயத்தை இன்றைய ஃபுத்பாவின் கூடாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழக்கூடிய இந்த யுகம் ஒரு வித்தியாசமான யுகம். ஒரு 15 வயது குழந்தையும் தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய காலம். அது சும்மா தற்கொலை அல்ல. 67வது மாநிலிருந்து குதித்து நான் வாழ வேண்டியவன் அல்ல, வறுமை கோட்டில் வாழக்கூடிய குழந்தைகள் அல்ல, செல்வ செழிப்பில் வாழக்கூடிய குழந்தைகள். இது ஒன்று ரெண்டு அல்ல, நாளாக கேள்விப்படக்கூடிய செய்தியாக மாறிவிட்டது. குழந்தைகள் தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். 15 வயது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள். இதை மனிதர் முஸ்லீம்கள் என்றோ பௌத்தர்கள் என்றோ பார்க்க வேண்டாம், மனிதனாக பாருங்கள், மனிதனாக பாருங்கள். அதற்கு நேரம் படிப்பை பார்த்தால் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு நன்றி கொடுத்து கொலை செய்த காலமாக மாறிவிட்டது. சமூக வலைத்தளங்களிலேயே பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? இதற்கு அடிப்படையான காரணம் என்ன? அன்புக்குரிய பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, குடும்ப பொறுப்புதாரிகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஒரு விடயத்தை. குடும்ப நிறுவனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குடும்ப நிறுவனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என் குடும்பத்தை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? இன்றைய ஒவ்வொருத்தரும் கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம். என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறேனா? அவ்வளவுதான். இரண்டாவது யோசிக்க பார்ப்போம், கடமை என்றால் என்ன? கடமை குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் என்ன? நாங்கள் விளங்கி வைத்திருக்கிற ஒரே ஒரு கடமையத்தான், தின்ன கொடுக்க வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும், சம்பாதித்து பிள்ளைகளை வாழ வைத்து வேண்டும். கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். இன்றைக்கு நான் சுமகு தொழுக என் பிள்ளைகளோட சேர்ந்து
பள்ளி வாசல்ல தொழக்கூடிய பாக்கியம், சந்தர்ப்பம், அவகாசம் எனக்கு கிடைத்ததா? எந்த மாப்பா, எந்த பெற்றோர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததோ அந்த குடும்பங்களுக்கு சுகசோகம். பிள்ளைகளுடைய சேர்ந்து வயது வந்த குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு, 7 வயது நிரம்பிய குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு ஒரு வாப்பா பள்ளிவாசலுக்கு வராங்க, சுகந்தர வாராங்க. அந்த தாய் அவள் எழுப்பி அந்த குழந்தைகளை அனுப்பி வைக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பம் எத்தனை இருக்கும் எங்க ஊர்ல? எங்க ஊர்ல எத்தனை குடும்பம் இருக்கும்? அப்படி நிதானமாக சிந்திகள் பார்க்கலாம். பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்க மாப்ப சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும், பிள்ளைகள் பராமரிக்கப்பட வேண்டும். இந்த காலத்து பிள்ளைகள் பாவம். எனக்கு கிடைத்த பெற்றோர்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை. எனக்கு கிடைத்த பாக்கியம் நிறைந்த பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை. தவறு இருப்பது குழந்தைகள் அல்ல, பெற்றோர்களில் வளர்க்கப்படாத குழந்தைகள். ஒரு ஹதீஸை கொஞ்சம் சொல்ல கேட்டுக்கொள்ளுங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள், எப்படிப்பட்ட கண்ணோட்டம். ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீடுகள்ல போய் உங்களோட குழந்தைகள், உங்களோட மனைவி, உங்களோட சகோதரர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய சகோதரி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி ஊட்டு சகோதரி. அந்த பெண் விதவையாக மாறிவிட்டார். கணவன் மௌத்தாகிவிட்டார். கணவன் மௌத்தானதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி அனுப்பினார்கள் அந்த பெண்ணை மணமுடித்துக் கொள்வதற்கு. உம்மு ஹானியை நான் நிக்காஹ் செய்து கொள்ள விரும்புகிறேன், அதற்கு சம்மதமா என்று சொல்லி ஒரு செய்தி அனுப்பி வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உம்மு ஹானிக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை நிக்காஹ் செய்து கொண்டால் என்ன பாக்கியம்! உம்மஹாத்துல் முஃமினீன், சுவர்க்கத்தில் நபியுடன் வாழ முடியும், நபியுடைய மனைவிமார்கள் என்ற பாக்கியம் அது கிடைத்துவிடும். يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن ولا تخضعن بالقول فيطمع الذي. سبحان الله. குர்ஆன் அந்த பெண்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறது. لستن كأحد من النساء, நீங்க ஏனைய சாதாரண பெண்களை போன்ற பெண்கள் அல்ல, உங்களுடைய அந்தஸ்து மிகவும் உயர்ந்தது என்று குர்ஆன் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறது உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு. ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இல்லை, எனக்கு அதை பற்றி சிந்திப்பதற்கு அவகாசம் இல்லை என்றார்கள். எப்படி இருக்கும்? அதற்கு பிறகு அந்த பெண் விளக்கம் சொன்னார். ஏன் தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹை, அவருடைய ப்ரொபோசலை நான் நிராகரித்தேன். என்ன காரணம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு குழந்தையை தந்திருக்கிறான். அந்த குழந்தைக்கு நான் தாயாக இருப்பது உம்முல் முஃமினீனாக இருப்பதை விட எனக்கு மேலானது என்று சொன்னார். நான் நபியை முடித்துக் கொண்டால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனைவியாக மாறிவிட்டால், நான் ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. என்னுடைய குழந்தையினுடைய ஹக்குகள் பாழாகிவிடும். என்னுடைய குழந்தையுடைய பராமரிப்பில் குறை ஏற்பட்டவர்கள், அவர்கள் சிறியவர்கள், அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள். அதனால் எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தாயாக இருப்பது எனக்கு அதை விடவும் நல்லது என்ற கருத்தை மிக அழகாக சுட்டிக்காட்டினார்கள். யோசித்து பார்ப்போம். குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லுகின்றான்? பிள்ளைகள் கெட்டவர்கள் அல்ல, பிள்ளைகள் வளர்க்கப்படாதவர்கள். பிள்ளைகள் வளர்க்கப்படாதவர்கள். இந்த காக லேசான விடயம். பிள்ளைகளுக்கு தின்ன கொடுத்துட்ட இந்த பொறுப்பு முடிஞ்சு, என்ற கடமை முடிஞ்சு, வயது வந்த குழந்தைகளை அரவணைத்து
வயது வந்த குழந்தைகளை பெண்ணை கட்டிப்பிடித்து வயது வந்த குழந்தைகளுடன் பணிவாக முறையாக பேசக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேருக்கு பேச முடியும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜையும் பாடசாலை நிர்வாகங்களாக இருக்கலாம், பாடசாலை உள்ளே இருக்கக்கூடிய ஆசான்களாக இருக்கலாம், பள்ளிவாசலுடைய இமாம்களாக இருக்கலாம், பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளாக இருக்கலாம். இவர்கள் அனைவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? இந்த ஊர்ல வாழக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்கப்பட வேண்டும் என்ற உணர்வு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு வர வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு வர வேண்டும். எங்கள் ஊரில் உள்ள பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும், நல்ல பிரஜைகளாக மாற வேண்டும். சமூகத்துக்கு தேவையான தொண்டர்கள் இங்கிருந்து உருவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சம் பொருளாதாரத்துக்கு அல்ல. பஞ்சம் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை அல்ல. தேவைப்பட்ட கடலுக்கு போனால் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் வைத்திருக்கிறார், எடுத்துக்கொள்ள வந்திருந்து. தொழிலுக்கு போனால் அங்க கிடைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். கொழும்புக்கு போனால் சம்பாதித்துக் கொள்ள முடியும், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இருக்கிற வறுமை என்ன தெரியுமா? சமூகத்தில் உள்ள வறுமை. பாடசாலைகளுக்கு அதிபர்கள் கிடையாது. பாடசாலைகளுக்கு கற்பிப்பதற்கு போதுமான தகுதியான தரமான ஆசிரியர்களை காணும். பள்ளி வாசலுக்கு போதுமான நிறைவான நிர்வாகிகளை காணும். முஸ்லிம் சமூகத்தின் நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. மனிதவள பற்றாக்குறை, மனிதவளத்தில் வறுமை, மனிதவளத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இடைவெளி, சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய இடைவெளியை முஸ்லிம் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் வளர்க்கப்படவில்லை, அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. குழந்தைகள் சும்மா வளர்த்துவிடப்பட்டார்கள். ஏதோ நான் சொல்லுவது கூடாது, அதனால் சொல்லவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய வீடுகளில் குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வளர்க்கப்படாத குழந்தைகள். இந்த குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறார், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கதை சொல்லுகிறார். இஸ்மாயில் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு தகப்பன். அவர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வத்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில். இஸ்மாயில பத்தி சொல்லுங்க உங்க உம்மத்துக்கு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி உம்மத்துக்கு சொல்லுங்க. அவர் வளர்க்கப்பட்ட ஒருவர், அவர் ஒரு சமூகத்தை வளர்த்து விட்டுத்தான் போனார். அவர் யாரு? كان صادق الوعد وكان رسولا نبيا وكان يأمر أهله بالصلاة والزكاة. அந்த குடும்பத்தை தொழுகையை கொண்டும் தந்த குடும்பத்துக்கு ஜகாத்தை பற்றியும் ஏறிக்கொண்டே இருப்பார்கள். தொழணும், பள்ளிக்கு போகணும், தஹஜ்ஜுத் தொழணும், அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். தொழுகையை கொண்டு நபிமார்கள் தந்த குடும்பத்துக்கு ஏறிக்கொண்டே இருந்தார்கள், சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறார், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ். நபியே நாயகமே, நீங்கள் உங்கள் குடும்பத்தை தொழும்படியாக சொல்லுங்க. எல்லாருக்கும் சொல்லுகிறேன். அடுத்த வீட்டு கதவுகளை தட்டுவதோ, பிறரை தொழுகைக்கு அழைப்பதோ, பிறரை பள்ளிக்கு வாங்கோடு கூப்பிடுவது எனக்கும் லேசி, உங்களுக்கும் லேசி. எனக்கு மிம்பர்ல இருந்தும் சொல்லலாம், கீழிருந்தும் சொல்லலாம். ஆனா எத்தனை பேருக்கு ஏதும் எங்களை வீட்டுக்குள்ள உழைக்கிக் கொண்டிருக்கிற இந்த மருமகண்ட கதவை தட்டி, மருமகான் பள்ளிக்கு நேரமாச்சு வாப்பா, போமா பள்ளிக்கு என்று கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு எத்தனை மாமக்கு ஏலும்? எத்தனை பேருக்கு ஏலும்? அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறார், நபியே நாயகன், நீங்க மட்டுமல்ல தோணும், உங்களோட குடும்பத்தை தொழும்படியாக நீங்க சொல்லுங்க. அதில் நீங்களும் பொறுமையாக நிறுத்து, அழகாக தொழுது. நாங்க உங்கள்கிட்ட ரிஸ்க் கேட்கல நபியே நாயகமே, உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கு நாங்க ரிஸ்க் அளிக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குழந்தைகளை வளர்ப்பதனுடைய முதல் கட்டம் என்ன தெரியுமா? நானும் என்ற குழந்தைகளும் 5 நேரம் இல்லாவிட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3 நேர தொழுகையாவது, 2 நேர தொழுகை
தொழுகையாவது நான் குடும்பத்துடன் பள்ளி வாசலுக்கு வந்து குழந்தைகளுடன் சேர்ந்து தொழுகிறேன் என்ற கலாச்சாரம், என்ற பண்பாடு, என்ற பழக்க வழக்கம் எங்களோட ஊர்ல இருக்கும் என்றால் அன்பாக சொல்லுகின்றேன், எங்களோட ஊர் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சுபகுக்கு பள்ளிக்கு வந்து பார்த்தா ஒத்தரையும் காணும், ஒத்தரையும் காணும். எல்லாரும் இருக்கிறாங்க, வயசாளிகள் மட்டும். பல ஊர்களில் சொல்லுவார்கள், உங்கள் ஊர்ல அப்படி இருக்க மாட்டாது நிச்சயமாக நம்புகின்றேன். பல ஊர்களில் சொல்லுவார்கள், உலமாக்களும் பள்ளிக்கு சுபகுக்கு இல்லை என்பதாக. உலமாக்களும் இல்ல பள்ளிக்கு, நிர்வாகியும் இல்ல பள்ளிக்கு. யாரு பள்ளி ஹயாத்தாக்க போறாங்க? பள்ளி வாசலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய கோபம் எப்படி எனக்கு வரும்? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கோ. குறைகளை மட்டும் பேசி எந்த தீர்வும் கிடைய மாட்டாது. குறைகளுக்குரிய தீர்வு எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது, எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. நான் ஒரு தொழுகையாளியாக மாற வேண்டும், என் குடும்பத்தை தொழுகையாளியாக மாற்ற வேண்டும். என் குடும்பம் நானுமாக சேர்ந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருமாக சேர்ந்து கட்டின காபாவை நாங்கள் முன்னோக்கி தொழுகிறோம் என்றால், பாப்பா மகன் கட்டின காபாவை குழந்தையாக, மகனாக, தகப்பனாக இருந்து நாங்கள் கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோம். அல்லாஹ்விடத்தில் அப்படித்தான் துஆ கேட்க வேண்டும், அப்படித்தான் துஆ கேட்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் கட்டி முடிச்சாங்க. என்ன துஆ கேட்டாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன துஆ கேட்டாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருமாக சேர்ந்து காபத்துல்லாஹ் கட்டி முடிச்சதுக்கு பிறகு கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக. நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல் முஅத்தாவில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. இந்த ஹதீஸை ஹதீஸாக மட்டும் படிக்காமல் இந்த ஹதீஸை என்ற வாழ்க்கையில் ஒப்பிட்டு பாருங்கள், இந்த ஹதீஸை என்ற வீட்டோடு ஒப்பிட்டு பாருங்கள். இது மதரசாக்கள்ல மிஷ்காத்துல கூட ஓதி கொடுக்கப்படக்கூடிய ஹதீஸ், மிஷ்காத்தில் இருக்கிறார். இந்த ஹதீஸை ஒரு வரலாறாக மட்டும் பார்க்காம இந்த ஹதீஸை எங்களோட வாழ்க்கையில இணைத்து பாருங்க, சேர்த்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தில் போயிடுவாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பிரயாணம் ஒரு ஆகுமான ஒரு ஜிஹாதுக்கு, ஒரு தாவாவுக்கு போய் வர பிரயாணம். அந்த காலத்துல ஈராக் காலங்களில் தான் வாகனிப்பாங்க. நீண்ட நேரம் பயணம் செஞ்சு போட்டு பின்னிர இரவுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. சுபஹ் தொழணும், தஹஜ்ஜுத் தொழணும். இரவு நேரம் நீண்ட பயணம் செஞ்சு வந்து பின்னிர இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வெடுப்பதற்கு எல்லாரையும் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனைவரையும் ஓய்வெடுக்க சொன்னார்கள். ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு கேட்டார்கள், எங்களை யாரு சுபஹுக்கு எழுப்பார்கள்? எங்களோட சுபஹுக்கு யாரு பொறுப்பு? அந்த காலத்தில் அலாம் கிளாக் இல்ல, கடிகாரம் இல்ல, யாரோ ஒருவர் எழுப்பாட்ட வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பொறுப்பு, நீங்க எல்லாரும் தூங்குங்கள், சுபஹுடைய அவ்வல் வக்து வந்தது நான் எழுப்பாட்டுகிறேன். எங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தல்ல, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தல்ல, ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்தல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுல போயிட்டு வார வழியில பிந்தின இரவோ நீண்ட நேரம் பயணம் செஞ்சு டயர்ல தூங்குறாங்க. அந்த நேரத்திலையும் கவனம் என்ன தெரியுமா? சுபஹுக்கு யார் இருப்பாங்க? அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பெடுத்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இதுக்கு பொறுப்பு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. பிலால் தக்பீர் கட்டிட்டார் தொழுகிறதுக்கு. அவர் நீண்ட நேரம் தொழுகையில் இருக்கிறாரு. அவரை அடிவானத்தை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஃபஜ்ர் சாதிக் உதயமாகும் வரைக்கும் அதை பார்த்துக் கொண்டே இருந்தவருக்கு அவரை தெரியாம தூக்கம் வந்து விட்டது. அவரும் தூங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம், சஹாபாக்கள் தூக்கம், எழுப்புவதற்கு பொறுப்பாக போட்ட பிலாலும் தூங்கிவிட்டார். ஹதீஸ்ல வந்திருக்குது, அப்படிப்பட்ட தூங்கிக் கொண்டிருந்த நபியையும் சஹாபாக்களையும் எழுப்பாட்டினது சூரிய வெளிச்சம் தான். சுபஹுடைய தொழுகை வக்தி போய்விட்டது. இப்ப என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்?
எங்கட வீட்டில் எத்தனை நாளுக்கு நடந்திருக்குது. அந்த இடத்துக்கு என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த ஹதீஸை மீண்டும் சொல்லுகிறேன், எங்கட வாழ்க்கை ஒப்பிட்டு பாருங்க. இது ஒரு கலையாக இருக்க வேண்டாம், நபியுடைய வாழ்க்கை வரலாறு. அந்த இடத்துக்கு என்ன சொல்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்துல நான் கலா கூட தொழ மாட்டேன், இந்த இடத்தை விட்டு நகர்ந்து வாங்கோ. இன்னஹா வாதின் மின் அவுதியத், இது ஷைத்தானுடைய ஒரு பள்ளத்தாக்கு என்று அந்த இடத்தை வர்ணிச்சாங்க. ஒரு வக்து தொழுக கலாவான இடத்தை ஷைத்தானுடைய பள்ளத்தாக்கு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிப்பதாக இருந்தா, ஏன் அவரோட வீட்டுக்கு நான் நீங்கள் என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? எத்தனை வக்து தொழுக கலாவான தொழுகை எந்த இடத்துல இருக்குது? மையத்தில் வீட்டுல தொழுக, கல்யாண வீட்டுல தொழுக, சுபஹானல்லாஹ் நிகழ்ச்சி நடந்தா வீட்டுல தொழுக, பாடசாலை நிகழ்வுகள்ல தொழுக, பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் போயிட்டு வராங்க, முகரு தொழுக 2 மணிக்கு பாடசாலை விட்டா ஆஃப்டர் ஸ்கூல் கிளாஸ் இருக்குது, ஸ்கூலுக்கு பேரு முஸ்லிம் ஸ்கூல், அங்க என்ன ஏற்பாடு இருக்கிறது பிள்ளைக்கு முகரு தொழுகிறதுக்கு? இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு யார் பொறுப்பு? இஸ்லாமியர்கள் என்பது பேர் வைத்து சொல் மட்டுமல்ல, என்ற பள்ளியல் கடையாளம் என்ற கடையாள வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. என்னையும் உங்களை அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் அல்லாஹ் ஆக்கிவிடுவானாக. எந்த நேரத்திலேயும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முன்வைத்து அல்லாஹ் துணை புரிவானாக. யா அல்லாஹ் அனைவரையும் பொறுத்துக் கொள்வாயாக. எங்களுடைய குழந்தைகளை கொண்டு எங்களுடைய கண்களை குளிர்ந்து வைப்பாயாக. குழந்தைகளை கொண்டு சோதித்து விடாதே அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு கண்ணியத்தை தெரிந்தருவாகே அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் இறக்க முடியவனே, எல்லா வகையான ஆபத்துக்களை விட்டு நம்மையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய சகோதரையும் பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் ஊரை பொருந்திக் கொள்வாயாக. ஊருடைய வாழக்கூடிய மக்களை பொருந்திக் கொள்வாயாக. ஊருடைய அனைவரையும் தொழுகை அறையில் ஆக்கி வைப்பாயாக. தொழுகை அறையில் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த துஆக்களை கபூல் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله على من لا تخالفه الظنون. الحمد لله على من لا يصفه الواصفون. الحمد لله الذي لا يتغيره الحوادث. الحمد لله الذي لا يتغيره الحوادث. الحمد لله يعلم مثاقيل الجبال ومكاعيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار. أشهد أن لا إله إلا الله يرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. عباد الله أوصيكم وإياي بنفسي بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات. قد قال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل عليه وبارك على محمد أبو بكر الصديق وأشدهم بعمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي والحسن والحسين سيدا شباب أهل الجنة وفاطمة سيد أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا وارض اللهم عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم علمنا فأحسن تعليمنا وعذبنا فأحسن تعذيبنا
اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك اللهم من شر ما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم انقذ مسجد